ஒரு வரியில் 1000 வாக்கியங்கள். அதோட விவரங்களை கவனமாக கேளுங்க. மொத்தம் 10 வாய்ப்பாடுகள் தான். இதை புரிந்து கொண்டால் இங்கிலீஷ்ல பேசலாம். இதில 7ஆம் வாய்ப்பாடு காம்ப்ளிமெண்ட். வார்த்தைகளில் சப்ஜெக்ட்ஸ் we, you, they etc. பன்மையில் இதற்கு we are coming, we are not coming, are we coming, aren't we coming, when are we coming. இந்த 5 வரிகளை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் ஆங்கில மொழியிலுள்ள அத்தனை சுகளையும் இந்த தலைப்பில் பேசலாம். உதாரணம்: நீ வந்து கொண்டு இருக்கிறாய். You are coming. நீ வரப்போகிறாய். You are going to come. நீ வர இருக்கிறாய். You are to come. நீ உள்ளே இருக்கிறாய். You are in. நீ சந்தோஷமாக இருக்கிறாய். You are happy. நீ நலமாக இருக்கிறாய். You are fine. நீ வீட்டில் இருந்தால். If you are at home. நீ வீட்டில் இருக்கும் பொழுது. When you are at home. மேலும் நிறைய உதாரணங்களை தெரிந்து கொள்ள எங்க பிளேலிஸ்டில் 10 வாய்ப்பாடுகள் 44 வரிகளில் என்ற தலைப்பில் வீடியோக்களை பாருங்க. இன்று முதல் நீங்க 7ஆம் வாய்ப்பாடில் பேசலாம். இதுவரை இங்கிலீஷ் வாய்ப்பாடு வீடியோக்களில் 7ஆம் வாய்ப்பாடின் விவரங்களை கேட்டதற்கு நன்றி. மறுபடியும் சொல்கிறோம், கவனிங்க. அப்பொழுது தான் உங்களுக்கு இந்த தலைப்பில் தைரியமாக பேச முடியும். உங்க சந்தேகங்களுக்கு 9443178551 போன் பண்ணுங்க. இந்த வீடியோவை முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க. மறுபடியும் சொல்கிறோம், ஒரு வரியில் 1000 வாக்கியங்கள். அதோட விவரங்களை கவனமாக கேளுங்க. மொத்தம் 10 வாய்ப்பாடுகள் தான். இதை புரிந்து கொண்டால் இங்கிலீஷ்ல பேசலாம். இதில 7ஆம் வாய்ப்பாடு காம்ப்ளிமெண்ட். வார்த்தைகளில் சப்ஜெக்ட்ஸ் we, you, they etc. பன்மையில் இதற்கு we are coming, we are not coming, are we coming, aren't we coming, when are we coming. இந்த 5 வரிகளை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் ஆங்கில மொழியிலுள்ள அத்தனை சுகளையும் இந்த தலைப்பில் பேசலாம். உதாரணம்: நீ வந்து கொண்டு இருக்கிறாய். You are coming. நீ வரப்போகிறாய். You are going to come. நீ வர இருக்கிறாய். You are to come. நீ உள்ளே இருக்கிறாய். You are in. நீ சந்தோஷமாக இருக்கிறாய். You are happy. நீ நலமாக இருக்கிறாய். You are fine.